இந்திய யூனியன் பள்ளியை சேர்ந்த யாசின் மௌலானா அவர்களே, ரஹமத்துல்லா அவர்களே, ஆவடி மாவட்ட கழகத்தினுடைய மக்கள் நீதி மைய செயலாளர் அருமை நண்பர் நிலவழகன் அவர்களே, அருமை நண்பர் திராவிட இயக்கத்தைச் சேர்ந்த இளவரசர் அவர்களே, கார்வேந்தன் அவர்களே, ஆவடி நகரத்தினுடைய கழக செயலாளர் தமிழ்மணி அவர்களே, மாவட்ட தந்தை பெரியார் கழகத்தைச் சேர்ந்த நாகராஜ் அவர்களே, தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த எட்மண்ட் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நகரத்தினுடைய அமைப்பாளர்கள், தம்பி முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற தொகுதி பொறுப்பாளர் அருமை தம்பி ராஜேந்திரன் அவர்களே, அண்ணன் பேபி சேகர் அவர்களே, நாராயண பிரசாத் அவர்களே, பொன் விஜயன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மனிதநேய ராமதாஸ் விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சேர்ந்த ராமதாஸ் அவர்களே, அண்ணன் திராவிட மணி அவர்களே, நம்முடைய இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்த அருமை நண்பர் விக்டரி ஜெயக்குமார் பேரு சொல்லிட்டு முதலில் சொன்ன நீங்க காதல் வாங்க உங்க துணை மேயர் அருமை தம்பி சூரியகுமார் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் நம்முடைய ஆட்சிக்கு வரும்போது நம்முடைய பிரதமர் நம்ம ஓட்டு போட்டாலும் போட்டாலும் அவர் தான் பிரதமர். ஆனால் வந்து உட்காந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க பெட்ரோல் விலையை குறைப்போம், டீசல் விலையை குறைப்போம், 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தருவோம், 15 லட்சம் பேருக்கு உங்க பேர்ல டெபாசிட்ல பண்ணிடுவோம். இதெல்லாம் சொன்னாரா இல்லையா? நம்ம மோடி சொன்னார் 15 லட்சம் வரும்னா எல்லாரும் வீட்டில் உள்ள பொம்பளைங்களாம் ஆனும் வாய் பார்த்துட்டு இருந்தாங்க. 15 லட்சம் வரும், 15 லட்சம் வரும், 15 லட்சம் வரும் போட்டார். நாமத்தார் 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தருந்தாரு. அவர் வந்து 12 வருஷம் ஆச்சு, 24 கோடி பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். இல்லை கேட்டா பக்கட வீடான்றார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அன்னைக்கு ரேட்டு அவங்க ஆட்சி வரும்போது 14 ரூபா, வெறும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2014 72 ரூபா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு? அது 100 ரூபா கிடைக்கல, டீசலு கிடைக்கல, டிமாண்டா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஆட்சிக்கு வரும்போது 410. இதுக்கு இந்த அம்மா தமிழத்து சவுந்தரராஜன் வானத்துக்கு பூமியை குதிச்சாங்க. அந்த அம்மா 3.3 அடி வானத்துக்கு பூமியை குதிச்சுட்டு இருந்தாங்க அந்த அம்மா. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னாக்கா 1100 ரூபாய்க்கு 1100 ரூபாய்க்கு கிடைக்கல சிலிண்டர். உண்டா இல்லையா? ஆக அந்த அளவுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து ஒட்டுமொத்தமா இந்தியாவே கூறு போட்டு விட்டுட்டார். நம்ம உண்மையை சொல்லனாக்கா 2 மாடு வச்சான், 2 மாடு ஒருத்தன் வச்சிருக்கான். அந்த 2 மாடு வச்சிருக்கான்னா ஒரு மாடை அவன் வச்சுக்கிட்டு இன்னொரு மாடை இன்னொருத்தட்ட கொடுத்து அவனும் வாழ்ந்தான்னாக்கா அது பேரு சோசியலிசம். அதே 2 மாடு வச்சிருக்கிறவன் ஒரு மாடை இவன் வச்சுக்கிட்டு இன்னொரு மாடை வந்து அந்த மாட்டு பாலை கறந்து அந்த பாலை இவன் வரைக்கும் தேவையை எடுத்துக்கிட்டு மீதி அரசாங்கிட்ட கொடுத்தா அது கம்யூனிசம். அதே 2 மாடு வச்சிருக்கிறவன் ஆண் மாடு பெண் மாடை வச்சு அவன் உற்பத்தி பண்ணி அது பண்ணையாக்குன்னா அது வந்து கேபிட்டலிசம், அது வந்து முதலாளித்துவம். அதே 2 மாடு வச்சிருக்கிறவன் ஒரு மாடை 2 மாடை வச்சு அவன் டெவலப் பண்ணி அவனே அந்த பாலை அனுபவிச்சான்னாக்கா அதுக்கு ஒரு டெமோக்ரஸி, ஜனநாயகம். ஆனா 2 மாடு வச்சிருக்கிறவன் அரசாங்கம் அடிச்சு அவனை காலி பண்ணி அவனை காலி பண்ணது இல்லாம அந்த மாட்டை அபகரிச்சனா அதுக்கு பேரு நாசிசம். இன்னொன்று இருக்கு பாசிசம். அதே போடுறான்னா 2 மாடு வச்சிருக்கிறவன் அவன் இருக்க மாடை பிடிக்கிட்டு அந்த பாலை கறந்து அவன்கிட்ட வைத்தா பாசிசம். இன்னைக்கு நம்ம பிரதமர் இந்த காரியத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாங்கக்கூடிய ஜிஎஸ்டி இன்னும் சொல்ல போனா நமக்கு ஜிஎஸ்டியே தரல. ஜிஎஸ்டி நமக்கு வேண்டிய இங்க உட்காந்து வந்திருக்க சகோதரியர் ஒவ்வொருத்தர் நெத்தியில வைக்கிற 50 பொட்டு கூட நீங்க 18% டாக்ஸ் கட்டுறீங்க. ஒரு திருநூறு கூட பாத்தீங்கன்னா டாக்ஸ் கட்டுறீங்க. நமக்கு வர வேண்டிய டாக்ஸை தராத ஒரு மத்திய அரசு இன்றைய தினம் மோடி அரசு விலகி கொடுக்கும். ஏன்னா நம்ம ஒட்டுமொத்தமா அவங்களை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் அவர் இன்னைக்கு முழுக்க பார்த்து தனிப்பட்ட அவங்க அப்பா வீட்டு சொத்து நினைச்சுக்கிறார் மோடி. அவங்க அப்பா வீட்டு சொத்து நினைச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? நிர்மலா சீதாராமன் நமக்கு எதுவுமே ஒதுக்காத அளவுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு தர வேண்டிய முறைப்படி கல்விக்கு தர வேண்டிய 3260 கோடி தரல, 100 நாள் வேலை வாய்ப்புக்கு தர வேண்டிய 3115 கோடி ரூபாயும் அந்த அம்மா அவரு நம்ம மோடி தரல. ஆக அந்த அளவுக்கு இந்த தினம் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு என்ன பண்றாரு அவரு? முழுக்க இந்த நம்முடைய வர வேண்டிய 35 லட்சம் கோடி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வர வேண்டியது பாத்தீங்கன்னா நமக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி ஒட்டுமொத்தமா பகுதியிலே கேட்கல. ஒட்டுமொத்தம் வரக்கூடிய ஜிஎஸ்டி பிரிச்சு தரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இது சொல்லக்கூடிய நம்ம இந்த டாக்ஸ் 35 லட்சம் கோடி பெட்ரோல்ல வரக்கூடியது மட்டும்